வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். ரகம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேலுமணி பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு மண்டலத்தில் அங்கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இந்த நிர்வாகிகளோட அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் விரைவில் நல்ல செய்தி வரும், நீங்கள் தேர்தல் வேலையை வேறமாக பாருங்கள், பாஜகவோட கூட்டணி அதே மாதிரி நீக்கப்பட்டவங்க கூட உள்ளே வருவாங்க. பிளவுபட்ட அதிமுக பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறும். இந்த தோல்வினால பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் மனச்சோர்வில் இருக்காங்க. நிறைய பேர் கட்சி மாறிட்டாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா ஒரு சில தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, ஆனால் திருப்பி மீண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி விஜயோட கூட்டணி எப்படின்னு சொல்லிட்டு வேலுமணிகிட்ட கேட்கும்போது வேலுமணி என்ன சொல்லியிருக்காருன்னா, அதெல்லாம் புரளிங்க, விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட அந்த கட்சி நிற்கலை, அவங்கள நம்பி பார்த்தீங்கன்னா எப்படி போக முடியுன்ற மாதிரி வேலுமணி கேட்டதாக சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, வேலுமணிக்கும் விஜய் கட்சிக்கும் ஆகலை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா விஜயோட கூட்டணி வச்சோன்னா எடப்பாடி முதலமைச்சராக துணை முதலமைச்சர் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா விஜய்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாது. வேலுமணிக்கு துணை முதலமைச்சர் பதவியில் ஒரு கண்ணு இருந்துச்சு. அப்போ விஜய் அது சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு விஜய் கட்சியை தவிர்க்க தான் பார்ப்பாரு, விஜய் கட்சியை பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளே வர்றதை பார்த்தீங்கன்னா தடுக்க தான் பார்ப்பான்ற மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெளியேற்றிருக்கு. அதே மாதிரி ஓபிஎஸ்ஐ இணைக்கும் வாய்ப்பு தான் அதிகம். ஓபிஎஸ்ஐ உள்ளே கொண்டு வந்தோம்னா வேலுமணிக்கு ஏதாச்சும் துணை முதலமைச்சர் பதவியோ இல்லை ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கேண்டிடேட்டோட நிற்கணும்னா டெல்லி மூலமாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு சொன்னால் ஓபிஎஸ் கேட்டுக்குவான்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது டெல்லி பிரதிநிதியாக மாற்றி விட்டுவாங்க ஓபிஎஸ் அதிமுகவில். டெல்லி பிரதிநிதினா மத்திய அமைச்சர் பதவி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை ஆக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகன்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர்